எகிப்தின் இருண்ட சிறையில் யோசேப்பு இருந்தான். அவன் எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலும் வாழ்க்கை அவனை சிறைக்குள் தள்ளிவிட்டது. ஆனால் தேவன் அவனுடன் இருந்தார். அந்த நாட்களில் பார்வோனின் பானபானை கொடுப்பவனும் அப்பம் செய்பவனும் ஒரு தவறால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் யோசேப்பின் பொறுப்பில் இருந்தார்கள். ஒரு இரவு அவர்கள் இருவரும் வித்தியாசமான கனவுகளை கண்டார்கள். அதனால் கலக்கம் அடைந்தார்கள். முதலில் பானபானை கொடுப்பவன், என் கனவில் திராட்சை செடி இருந்தது. அதிலுள்ள பழங்களை பறித்து பிழிந்து பார்வோனுடைய கிண்ணத்தில் ஊற்றி பார்வோனுக்கு கொடுத்தேன் என்றான். அதை கேட்டதும் யோசேப்பு, 3 நாளைக்குள்ளே நீ உன் நிலைமையில் நிறுத்தப்படுவாய் என்றான். பிறகு சுயம்பாகிகளின் தலைவனும் தன் கனவை சொன்னான். தலையில் 3 கூடை இருந்தது. அதிலுள்ளவற்றை பறவைகள் தின்று போட்டன என்றான். அதை கேட்டதும் யோசேப்பு, 3 நாளைக்குள்ளே உன் தலை துண்டிக்கப்படும் என்றான். அதை கேட்டதும் அவன் அதிர்ச்சியானான். 3 நாட்கள் கடந்தன. யோசேப்பு சொல்லியபடியே பானபானை கொடுப்பவன் தன் வேலையில் அமர்த்தப்பட்டான். சுயம்பாகிகளின் தலைவன் தண்டிக்கப்பட்டான். பானபானை கொடுப்பவன் யோசேப்பை மறந்தான். யோசேப்பு சிறையிலே இருந்தான். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார்.